லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில். நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பிரபல யூடியூபர் சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தினேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் தினேஷ், எதன் அடிப்படையில் தற்போது இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்? முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த பிரபல யூடியூபரான சாட்டை துரைமுருகன் தினமும் நடைபெறும் நிகழ்வுகள் மற்றும் அரசியல் கட்சியைச் சேர்ந்த பிரபலங்கள் குறித்தான கருத்துக்களை தினமும் அவருடைய யூடியூப் பக்கத்தில் வெளியிடுவது வழக்கம். இந்த நிலையில கடந்த சில தினங்களுக்கு முன்பு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடைபெற்றது. அதில் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது திமுகவினுடைய முன்னாள் தலைவரும் முன்னாள் முதல்வருமான கருணாநிதி பற்றியும் தமிழக அரசை பற்றியும் தரைக்குறைவாக விமர்சித்து அவர் அந்த பகுதியில் பேசியதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் தற்போது திருச்சி மாவட்ட சைபர் கிரைம் போலீசார் சாட்டை துரைமுருகனை கைது செய்துள்ளார். இவர் தற்போது திருநெல்வேலியில தங்கி இந்த தனியார் ஹோட்டல்ல இந்த சைபர் கிரைம் போலீசார் இவரை கைது பண்ணியிருப்பதாக அந்த தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து இவர் தமிழக அரசை பற்றியும் திமுகவினுடைய முக்கிய தலைவர்களை பற்றியும் அவதூறு கருத்துக்களை பேசுவதாகவும் தனது யூடியூப் பக்கத்தில் வெளியிடுவதாகவும் இருந்த புகாரின் அடிப்படையில் குறிப்பாக இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அந்த பிரச்சாரத்தின் போது பேசிய அவதூறு கருத்து அடிப்படையில் தரைக்குறைவாக பேசிய அடிப்படையில் தற்போது சைபர் கிரைம் போலீசார் சாட்டை துரைமுருகனை கைது செய்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி தினேஷ். லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்.